கேளும் நல்ல பிதாவே. உட்காரலாம். உங்களோடு கூட பேசும்படியாக இந்த காலை கூட்டத்தில் பேசும்படியாக தேவ சமூகத்தை நோக்கி பார்த்தபோது தேவன் எனக்கு காண்பித்த வசனங்கள் ஆதியாகமம் 49வது அதிகாரம் 22வது வசனத்தில் இருந்து 26வது வசனம் வரை. யோசேப்பு கனி தரும் செடி. யோசேப்பு கனி தரும் செடி. அவன் நீர் ஊற்றண்டையில் உள்ள கனி தரும் செடி. அவன் நீர் ஊற்றண்டையில் உள்ள கனி தரும் செடி. அதன் கொடிகள் சுவரின் மேல் படரும். அதன் கொடிகள் சுவரின் மேல் படரும். வில் வீரர் அவனை மனமடிவாக்கி. வில் வீரர் அவனை மனமடிவாக்கி அவன் மேல் எய்து. அவன் மேல் எய்து அவனை பகைத்தார்கள். அவனை பகைத்தார்கள். ஆனாலும் அவனுடைய வில் உறுதியாய் நின்றது. அவனுடைய வில் உறுதியாய் நின்றது. அவன் புயங்கள் யாக்கோபுடைய வல்லவரின் கரங்களால் பலத்தன. இதனால் அவன் மேய்ப்பனும் இஸ்ரவேலின் கன்மலையுமானான். உன் தகப்பனுடைய தேவனாலே அப்படி ஆயிற்று. அவர் உனக்கு துணையாயிருப்பார். சர்வ வல்லவராலே அப்படி ஆயிற்று. அப்படி ஆயிற்று. அவர் உயர வானத்திலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் கீழே ஆழத்தில் உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் ஸ்தனங்களுக்கும் கற்பங்களுக்கும் உரிய ஆசீர்வாதங்களினாலும் உன்னை ஆசீர்வதிப்பார். உன் தகப்பனுடைய ஆசீர்வாதங்கள் உன் பிதாக்களுடைய ஆசீர்வாதங்களுக்கு மேற்பட்டதாயிருந்து மேற்பட்டதாயிருந்து நித்திய பர்வதங்களின் முடிவு மட்டும் எட்டுகின்றன. அவைகள் யோசேப்புடைய சிரசின் மேலும் தன் சகோதரரில் விசேஷித்தவனுடைய உச்சந்தலை மேலும் வருவதாக. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அடிக்கடி இந்த வசனங்களை நீங்கள் கேட்டிருக்கலாம், தியானித்திருக்கலாம். ஆனால் இந்த கால வேளையில முக்கியமான சில காரியங்களை இந்த வசனங்களின் மூலமாக பேசும்படியாக நான் உந்தப்படுகிறேன். யாக்கோபு தனக்கு மரணம் வரப்போகிறது என்பதை அறிந்தவனாக கடைசி நாட்களிலே தன்னுடைய பிள்ளைகள் மூலமாக நடக்கப் போகிற காரியங்களை குறித்து தீர்க்க தரிசனமாக அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக அவர்களை தன்னண்டையிலே கூட்டிச் சேர்க்கிறான். அந்த அதிகாரத்தை நீங்கள் அறிவீர்கள். இந்த அதிகாரத்திலே அவன் சொல்லி இருக்கிற காரியங்கள் அநேகம் கடைசி நாட்களுக்கு உரியது என்பதை முதல் வசனத்திலேயே நீங்கள் பார்க்கலாம். அங்கே சொல்லுகிறது, கடைசி நாட்களில் உங்களுக்கு நேரிடும் காரியங்களை அறிவிப்பேன் என்று சொல்லுகிறான். வரும் நாட்களிலே நடக்கப் போகிற காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லுவேன் என்று சொல்லவில்லை. கடைசி நாட்களிலே உன்னுடைய சந்ததியாருக்கு, உன்னுடைய மக்களுக்கு நடக்கப் போகிறவர்களை அறிவிப்பேன் என்று சொல்லி முதல் மகனாகிய ரூபனில் இருந்து கடைமகனாகிய பென்யமீன் வரை அழைத்து அவருடைய எதிர்காலத்தை மாத்திரமல்ல இறுதி நாட்களை குறித்து தீர்க்க தரிசனமாக சொன்ன வார்த்தைகளைத்தான் 49வது அதிகாரத்திலே பார்க்கிறோம். ஒவ்வொரு மனிதனுடைய குணாதிசயங்களை வைத்துத்தான் அவனுடைய எதிர்கால சந்ததியும் இருக்கும் என்பதை அவன் சொல்கிறதை நீங்கள் கவனிக்க வேண்டும். நன்றாக கவனிங்கள். A man's character plays a vital role in deciding the future generation. இதை மறந்து விடக்கூடாது. இந்த அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும் போது உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டிய ஒன்று, கடைசி நாட்களிலே நடக்கிறவைகள் இன்றைக்கு நான் எப்படி வாழ்கிறேனோ அதை சார்ந்தது, அதை பொறுத்தது, அதை ஒட்டி போகிறது, அதுக்கு ஒத்தாசையாக இருக்கிறது என்பதை நீங்கள் மறந்து போகாமல் வாழ்ந்தீர்கள் என்றால் மிகுந்த ஜாக்கிரதையோடு, மிகுந்த பயத்தோடு, நடுக்கத்தோடு ஆண்டவருக்குள் வாழ்வீர்கள் என்பது நிச்சயம். மறுபடியும் கொஞ்சம் அழுத்தமாக சொல்ல விரும்புகிறேன். யாக்கோபு தன் மக்களை அழைத்து வரும் காரியங்களில் அல்லது நான் போன பின்பு உங்களுக்கு என்ன நடக்கும் என்று சொல்லவில்லை. நான் இறந்து போன பின்பு உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லவில்லை. யாரையா தீர்க்கதரிசி? தீர்க்கதரிசி என்றால் யார்? நான் சொல்லுகிறேன்,
தமிழ்நாட்டில் கொஞ்சம் கொஞ்சமா தீர்க்கதரிசினா யாருங்கிறது தெரியாம போயிடுச்சு. உனக்கு காய்ச்சல் இருக்கிறது, கர்த்தர் சுகமாக்குகிறார். உனக்கு தலைவலி இருக்கிறது, கர்த்தர் சுகமாக்குகிறார். உனக்கு வயிற்று வலி இருக்கிறது, கர்த்தர் சுகமாக்குகிறார் என்று சொல்லுகிறவர்களை நாம் தீர்க்கதரிசிகள் என்று சொல்ல படித்துக் கொண்டோம். எனக்கு வயிற்று வலி இருக்கிறது என் வீட்டுக்காரிக்கும் தெரியும், என் பிள்ளைங்களுக்கும் தெரியும். இதுக்கு ஒரு பெரிய தீர்க்க தரிசனம் தேவையில்லை. நாளைக்கு நடக்கிறத இன்றைக்கு சொல்லுகிறவனே தீர்க்கதரிசி. கரங்களை தட்டி ஆண்டவரமாய் தேவன் என்ன நடப்பிக்க போகிறார், தேசத்தில் என்ன நடக்க போகிறது என்பதை அறிந்து அதை சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் பரவாயில்லை என்று தேசத்துக்கு சொல்லுகிறவனே தீர்க்கதரிசி. அந்த கவனியுங்கள். அநேகர் இன்றைக்கு இந்த தீர்க்கதரிசி என்கிற வார்த்தைக்கு தவறான அர்த்தத்தை வைத்துக் கொண்டபடியினாலே நம்முடைய காரியங்கள் சிந்தனைகள் மாறிவிட்டன. அதை குறித்து பேச போவதில்லை. யாக்கோபு ஒரு பெரிய தீர்க்கதரிசி. கடைசி நாட்களிலே எப்படி நடக்கும், என்ன நடக்கும், தன்னுடைய பிள்ளைகளுடைய கோத்திரத்தாருக்கு என்ன நடக்கும் என்பதை தெளிவாக புரிந்து கொண்டவனாக, அறிந்தவனாக செயலாற்றுகிறான், சொல்லுகிறான். அதைத்தான் ஆவியானவர் தெளிவாக 49வது அதிகாரத்தில் எழுதி வைத்திருக்கிறார். ஆனால் கடைசி நாட்களிலே நடக்கிற காரியங்கள் இன்றைக்கு நான் எப்படி வாழ்வேன் என்பதை அடிப்படையாக கொண்டவைகள். என் சந்ததியின் மூலமாக நடக்க போகிற காரியங்கள், என் பிள்ளைகள் மூலமாக நடக்க போகிற காரியங்கள், என்னுடைய சந்ததிகள் கடைசி நாட்களில் நடந்து கொள்ள போகிற முறைகள் எல்லாம் நான் இன்றைக்கு எப்படி நடக்கிறேன் என்பதை சார்ந்ததே. நல்ல கவனிங்க. இந்த கோணத்தில் அந்த அதிகாரத்தை நீங்க பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு உண்மையை தேவன் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க முடியும். ஒரு முதல் மகனை பார்க்கலாம். முதல் மகனை குறித்து சொல்றதை வச்சு நான் சொல்லிட்டு அதுக்கு பிறகு நான் யோசேப்புக்கு வருகிறேன். வாசிக்கலாம். ரூபனே, ரூபன் 3வது வசனத்தில், ரூபனே நீ என் சிரேஷ்ட புத்திரன், நீ என் சிரேஷ்ட புத்திரன், நீ என் சத்துவமும், என் சத்துவம், என் முதற் பலனுமானவன், நீ மேன்மையில் பிரதானமும், நீ மேன்மையில் பிரதானமும், வல்லமையில் விசேஷமுமானவன், வல்லமையில் விசேஷமுமானவன், தண்ணீரை போல தளம்பினவனே, தண்ணீரை போல் தளம்பினவனே, நீ மேன்மை அடைய மாட்டாய். எப்பா நீ ஸ்டெடியான ஆள் இல்லப்பா. நீ ஸ்டெடியான ஆள் இல்லனால உன் பிள்ளைங்களும் ஸ்டெடியா இருக்க மாட்டான். தண்ணீரை போல தளம்பினவனே, நீ மேன்மை அடைய மாட்டாய். சில நேரம் சூடா இருப்ப, சில நேரம் குளிர்ந்து போயிருவேன். சில நேரம் இப்படி ஆடி ஆடி உன் வாழ்க்கை பூரா ஆடி, சில நேரம் உன் கிராஃப் இப்படி போகும், சில நேரம் கீழே வந்துடும். இப்படியே இருக்கிறதுனால நீ என்ன செய்யப்பட மாட்ட? மேன்மை அடைய மாட்டாய். அடுத்தால, உன் தகப்பனுடைய மஞ்சத்தின் மேல் ஏறினாய், நீ அதை தீட்டுப்படுத்தினாய். நல்லா கவனிங்க. அவன் செய்த காரியம் கடைசி நாட்களிலே அவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பிரதிபலிக்குமாம். ஐயா, என்னுடைய ஆவிக்குரிய தரத்தை வச்சுதான் ஆண்டவர் கடைசி நாட்கள் இந்த பூமியில கிரியை செய்ய போற காரியத்தை நிதானிக்க போகிறாராம். அடுத்தாலே நீங்க பாத்தீங்கன்னா தான் தெரியும், லேவியும் சிமியோனும் கோபக்காரர்கள் என்றுதான் ஆரம்பிக்கிறார். அவங்க கோபம் வருங்கால சந்ததியினுடைய காரியத்தை பாதிக்கும், கடைசி நாட்களில் பாதிக்கும் என்று சொல்லுகிறார். பக்கத்தில் இருக்கவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க பார்க்கலாம். ஜாக்கிரதையா இல்லைன்னா இந்த உலகத்துக்கே வேட்டு வச்சிருவீங்க. நீங்க ஜாக்கிரதையா இல்லைன்னா உலகத்துக்கே வேட்டு வச்சிருவீங்க ஐயா.